காங்கிரஸ் அவங்க ரொம்ப பெரிய மெசேஜை கொடுக்குறாங்க டிஎம்கேக்கு. நீங்கள் கொடுக்குற 15, 20 சீட்டெல்லாம் வச்சுக்கிட்டு நாங்கள் போக மாட்டோம். இப்போ 40 சீட்டு கேட்கறதாக ஒரு தகவல். அதாவது காங்கிரஸ் 2016 அவங்க 41 சீட்டில் கண்டெஸ்ட் பண்ணாங்க. திமுக 2021 அதை 25 ஆக்கிட்டாங்க, குறைச்சாங்க. இப்போ ஃபர்தராக குறைக்கணும்னு திமுக நினைச்சிட்டு இருக்குது. ஆனால் காங்கிரஸ் 40 சீட்டு ஆட்சியில் பங்கு இதை கேட்குறாங்களாம். இது ரொம்ப சிக்கல். இப்படி கேட்டுட்டு இன்னொரு பக்கம் பிரவீன் சக்கரவர்த்தின்னு ராகுல் காந்தியுடைய கண்களாகவும் காதுகளாகவும் இருக்கிற ஒருத்தர் விஜயை சந்திச்சுட்டு சொல்லிட்டாரு, நான் அவங்க தமிழ்நாடு அரசியலை பற்றி பேசணும்னு சொல்லியிருக்காரு. அஃப்கோர்ஸ் செல்வ பெருந்தகை மாதிரி ஆட்கள்லாம் யார் யாரோ போகிறாங்க, எங்களுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க. பட் ஆல் செட் அண்ட் டன் காங்கிரஸ் ஒரு மெசேஜ், கிளியர் மெசேஜ் டிஎம்கே தலைமை கொடுக்குது. நீங்கள் சொல்கிறத கேட்டுக்கிட்டு பல்லக்கு தூக்குற நிலையில் நாங்கள் இல்லை. ஸோ எங்களுக்கு டிமாண்ட் இருக்குது, இதை கொடுங்க, இல்லைன்னா ஆப்ஷன் இருக்குது, எங்களுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ் இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு மெசேஜ் கொடுத்துருக்கிறதா தான் காங்கிரஸ் நான் நினைக்கிறேன். ஸோ இதெல்லாம் எப்படி ஆகும், எப்படி போய் சேரும்? இப்போ பல கட்சிகள் அங்கங்கே நிற்கிறாங்க. ஏடிஎம்கேல ஒன்லி திஸ் பிஜேபி, தமிழ் மாநில காங்கிரஸ், வாசன், இது மாதிரி 1-2 பேர் தான் கமிட்டடாக இருக்காங்களே தவிர, இப்போ திமுகவில் கூட பேச்சுவார்த்தை தொடங்கி தொகுதி பங்கீட்டெல்லாம் நடக்கும்போது என்ன நிலைமை, என்ன கலவரம் வரும்னு தெரியாது. ஸோ ஒரு 4 மாதம் இருக்கிறதால நிச்சயமாக விஜய்க்கு நல்ல வாய்ப்பு இருக்குது. இப்போ அதை சொல்லலாம் நம்ம.